குடும்பம், பொருளாதாரம் இதெல்லாம் ரொம்ப அவசியம். நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், நமக்குன்னு ஆசை இருக்கு, நமக்குன்னு சில சந்தோஷம் இருக்கு, கடமை இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் நம்ம தியானம் செய்து என்ன பலன்? எனக்கும் பல வருடங்கள் இந்த நிலை எனக்கு தெரியாமையே நானும் பல தவம் செய்தேன். எனக்கும் பல கஷ்டங்கள் ஏற்பட்டது. எனக்கும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அப்போ இத பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது, உச்சியில இருந்தா நமக்கு என்ன மாரி கிடைச்சிருக்கு? அப்ப நமக்கு நெற்றியில இருந்தா நமக்கு என்ன மாரி நன்மைகள் நடக்குது? அப்படிங்கிறத நான் யோசிச்சு அத பழக்கப்படும்போது, அப்ப நெற்றியில இருந்து தியானம் செய்யும்போது, நமக்கு இந்த வாழ்க்கை முறைக்கு தேவையான அனைத்தும் கிடைக்குது. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது. என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ, அதெல்லாம் போய் சென்றடையுது. அப்ப நம்மளால வசீகரிக்கும் தன்மை ஏற்படுது. மத்தவங்கள நம்ம ஈர்க்கும் தன்மை ஏற்படுது. இப்படி எல்லா விஷயங்களும் நம்மளால செய்ய முடியும். நம்மளால முடியாது, தெரியாது அப்படிங்கிற கவலையே இருக்கக்கூடாது. இந்த தீட்சை எடுத்த பிறகு பலருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே கருத்து இது மட்டும்தான். இந்த கருத்தின் வழியா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு இந்த நெற்றிக்கண் தான் உபயோகப்படுத்தணும். அதை தான் நான் இங்க வலியுறுத்துறேன். நீங்க எந்த தியானம் செய்றீங்கன்னு முக்கியம் இல்ல. ஆனா நெற்றிக்கண் தியானம் இதை தான் சொல்லுது. நீங்க வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனா அத்தனை போராட்டங்களுக்கும் எப்படி போராடணும்ன்றது ஒரு வழிமுறை இருக்கு. நானும் போராடுறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய உழைப்பெல்லாம் வீணடிக்காதீங்க. ஈஸியான வழி உங்களுக்கு இந்த நெற்றிக்கண் தூண்டி உங்களுக்கு அந்த 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 சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது. அதை கொண்டு நீங்க முன்னேறிக்கலாம். ஒரு வருஷம் நீங்க இந்த பயிற்சி செஞ்சிட்டீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்தே தீரும். அதுக்கான சூழ்நிலை அது உருவாக்கும். சில சூழ்நிலைகளை உங்களுக்கு போட்டியான உலகம் தான். இந்த உலகம் போட்டியான உலகம். இந்த போட்டியான உலகத்துல இருந்து நம்ம எப்படி மீண்டு வருவதுன்றது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. இன்றைய பரபரப்பான சூழ்நிலைக்கு இந்த தியானம் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த பயிற்சியில பல கட்ட ஆராய்ச்சிகளை செய்து எந்தெந்த தியானங்களை இந்த 15 வகையான தியான முறைகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருவதற்கு, உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு, எந்தெந்த சூழ்நிலைகளை இதை உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு, உங்க பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு, உங்க குடும்ப சூழலை ஒரு அமைதியான சூழலை உருவாக்குவதற்கு, உங்களுடைய ஆரோக்கியமாக நீங்க வைத்துக் கொள்வதற்கு இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. இப்ப நம்ம இந்த 15 வகையான தியான முறைகளை நம்ம பார்க்கலாம். இது நீங்க தொடர்ந்து இந்த வகுப்புல கலந்து கொண்டு சிறப்பான பயிற்சிகளை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். சந்தோஷம். இது நம்ம கிளாஸ்ல இதுல போறோம். கீழே வந்துச்சா, ரெக்கார்ட் ஆயிடுச்சா பாருங்க. இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த உணர்வை நம்ம கவனிச்சிட்டோம், சரிங்களா? இப்ப நம்ம ஒரு அரை மணி நேரம் இல்ல 1/4 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு பயிற்சிகளை நம்ம இப்ப நம்ம சொல்ல முதல் பயிற்சி உணர்வு. இது எல்லாருக்கும் இருக்கு. இந்த உணர்வுகளை கவனிக்கிறது 2 கண்களையும் மூக்குள்ளையும் பார்க்கணும். எக்ஸ் மாதிரி பார்க்கணும். இதை எக்ஸ் மாதிரி பார்க்கணும். இப்போ இந்த வலது கண் இது வலது கண் இடது பக்கமா கீழே பார்க்கணும், சரிங்களா? அப்போ இடது கண்ணு வலம் அப்போ பார்த்தாதான், இது பார்த்ததுனால மட்டும்தான் நமக்கு இந்த பார்வை இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும், சரிங்களா? இதை கிராஸ் பண்ணி போகும்போது எல்லா இமேஜும் ரெண்டாவது. சில பேர் இமேஜ் எனக்கு தெரியல, இது ரொம்ப அவசியமா. அப்ப இந்த கருவிழி எப்பொழுதுமே கீழ் நோக்கி இருக்கு. இந்த கருவிக்கு மேல கொண்டு போகக்கூடாது, அது ஆபத்து, சரிங்களா? அப்ப சில நேரத்தில் அப்படி மேட்ச் போச்சுன்னா உங்களுக்கு உணர்வு போயிடும். போகக்கூடாது. கொஞ்சம் லட்சியம் மாற்றம் நீங்க அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த கட்ட பயிற்சிக்கு நான் சொல்லுவேன்.